ஹாய் காய்ஸ், எப்படி சோமாய்க்கிறீங்களா? சோமாய்க்கிறேன் நம்புறேன். என்னன்னு சொன்னா, நேற்று தான் ஒரு யூடியூப் வந்து திறந்து யூடியூப்ல வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்பதான் ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு போனாப்புல சாப்பிட்றதுக்கு அதை என் விளோக்கா செஞ்சு செஞ்சு போடலாம்னு சொல்லி நான் நினைச்சிக்கிறேன். ஓகே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் முதலாவது என் ஷூட்டிங், இந்த முதலாவது வீடியோ இன்ஷா அல்லாஹ் யூடியூப்ல வந்து நான் போடப்பேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. நான் இப்போ சவுதியில இருக்கிறேன். இப்போ வந்து 2 வருஷமா போயிட்டு ஒரு 4-5 வருஷ கனவு யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், வீடியோ போடணும், தொடர்ந்து கடைசி வரைக்கும் அது நினைப்புல இருந்ததுலயே ஸ்டார்ட் பண்ணே இல்லை. ஓகே, இருந்தும் சப்போர்ட் ஒன்று தருவீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புதுசா வராக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் உங்களிடம் விடைபெறுவது மிஸ்டர் இர்ஷி. மர்ற ஹராலசா என்னன்னு சொன்னா, இப்ப சவுதியில வந்து 43 செல்சியஸ் பாயில வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்குது. சரியான வெப்பம் இங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில இருக்கிறேன்னு சொன்னா சவுதி, இந்த குவைத், கத்தார், துபாய், பஹ்ரைன், இந்த மாதிரி கண்ட்ரிகள் வந்து மிடில் ஈஸ்ட் பக்கம் தான் வரும். ஆனா இங்க வந்து அதிகமான வெப்பம் அடிக்கும், குளிராகவும் இருக்கும். இந்த வெயில் டைம்ல வந்து யாரும் வெளியில போறதில்லை. ஏன்னு சொன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. இரவு டைம்ல வந்து ஒரு கலகலப்பா இருக்கும். இங்க பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் வாகனங்கள், எங்க பார்த்தாலும் கார் தான். ஆனால் இங்கே சவுதியில் வந்து வண்டி கூட. இங்கே வந்து கார் ஒன்று வாங்குறேன்னு சொன்னால் பெருசாக விலை இல்லை இங்கே. ஏன்னு சொன்னால் ஒரு நார்மல் ப்ரைஸுக்கே இந்த காரை வந்து வாங்கிடலாம் ஈஸி இவங்களுக்கு. ஸ்ரீலங்காவிலாம் வந்து ஒரு கார் ஒன்று வாங்குறேன்னு சொன்னால் ஒரு 80 லட்சம், ஒரு 90 லட்சம் அப்படி ஒரு கார் வேலை. இப்போலாம் ஒரு கோடி போகும் போல். அப்போ சவுதிக்கு வந்து ஒரு 2 வருஷமாக போயிட்டு சவுதியில் நிற்கிறேன். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் உண்டு, நம்மளுக்கு கிடைச்ச ஜொப்பை செஞ்சுட்டு சந்தோஷம் ஏறிப்படுது. சாரி காய்ஸ், என்னன்னு சொன்னா அதிகமான வெப்பத்துல வந்து போன் சூடாகி வார்னிங் வருது. அதுக்காக நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்பதான் வந்து ஒன் பண்ணியிருக்கேன். இப்ப எங்க வந்தேன்னு சொன்னா வந்து இந்தியன் ஓசிஸ் ரெஸ்டாரண்ட், அதாவது உங்களை காட்டுறேன் பேக் கேமராவில் பாருங்க. இந்தியன் ஓசிஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஃபுட் பிளாக் ஒன்று எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திக்கிறோம். சாப்பிட்டு பார்ப்பேன்ட்டு கண்டிப்பா. அதாவது இந்தியன் ஓசிஸ் ரெஸ்டாரண்ட் இது சவுதியில வந்து இருக்கு, ரியாத்துல. இந்த சரியான லொகேஷன் வந்து நான் கொடுக்குறேன். நான் இந்த ஒரு வெட்டிங் ஹால் ஒன்று இருக்குது. அந்த வெட்டிங் ஹாலுக்கு முன்னுக்குள்ள ரெஸ்டாரண்ட் தான் இது. கண்டிப்பா நான் லொகேஷனை உங்களுக்கு தாரேன் இன்ஷா அல்லாஹ். இங்கே பகுதிக்கு யாராவது வரும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு நல்லா இருக்கும். இப்படிதான் இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் பாருங்க. இந்த பகுதி வந்து சவுதியில வந்து இந்த சவுதி அவங்க வந்து இருந்து சாப்பிட்றதுக்கு இங்க வந்து அப்படித்தான் சாப்பிடுவாங்க, இருந்து தான் சாப்பிட்றது சஹன் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மறந்துடாம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாம் காய்ஸ். என்னென்னு சொன்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு பார்த்தா விளங்கும். உங்களோட மெனு வந்து இருக்குது. இறைச்சி, அடுத்த சூப், அடுத்த பிரியாணி, அடுத்தது இந்த இருக்கு உங்களோட மெனு பாருங்க. சப்பாத்தி, பரோட்டா, தோசை செட், அப்பம், மசாலா தோசை. இதெல்லாம் வந்து இங்கே சவுதியில கிடைக்குதுன்னு சொன்னா அது கேரளா ஹோட்டல்ல மட்டும்தான் இது கிடைக்கும். பாருங்க, சாப்பாடு ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துட்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிறோம். பாருங்க, மேல ரைஸை வச்சு அடியில தான் வந்து சிக்கனை போட்டிக்கிறாங்க. லாஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து பாயசம், இது வந்து பாயசம்னு சொல்லுவாங்க. பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் ரோஸ்ட்டு, சிக்கன் பிரியாணி, சலட், பாயா எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிக்குது. அதான் சிக்கன் ரோஸ்ட் ஈஜி. அடுத்தது வந்து அப்பளம். இது நம்மளோட ஃபேவரட். இது அப்பளம். இது வந்து சவுதியில கிடைக்குதுன்னு சொன்னா பெரிய விஷயம் தான். நல்ல சாஃப்டா இருக்குது ரைஸ். ஓகே, இது வந்து பொன்னி சம்பான்னு சொல்லுவாங்க. சின்ன ரைஸ், சின்ன அரிசி, பொன்னி சம்பா அரிசி தான் இது. ஓகே, யா சலாம். எப்படி இருக்குது காய்ஸ்? இங்கே பாருங்க எப்படி இருக்குது. வேற லெவல், தர்ற மாதிரி இது, அடிப்பொலி. தக்காளி பழம், தக்காளி பழத்தை போட்டு சிக்கன் ஃப்ரைட்,
ரோஸ்ட் பண்ணி தான் நீங்கள் இது நல்ல வேறு இல்லை மசாலா தொக்கான்னு சொல்லலாம் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது ரியாத் சைட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் லொக்கேஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இது, ஆனால் காரம் வந்து அதிகமாக போட்டிக்காங்க. அது வந்து உரைப்பு சாப்பிட்றேன்னு சொன்னால் சவுதியில் கஷ்டம். கண்டிப்பாக உரைப்பு வந்து சாப்பிட மாட்டாங்க யாரும். தேங்க்யூ. உரைப்பு சாப்பிட்றதுன்னு சொன்னால் நம்மளோட ஸ்ரீலங்கா, இந்தியன், நேபாள், அது கேரளா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் நாட்டு ஸ்டைலில் மாதிரி தான் அவங்க ஃபுட் வந்து ரெடி பண்ணுறாங்க. சாப்பிடுவோம். ரைஸை வந்து ஃப்ரைட் பண்ணி தான் இருக்குது. நல்ல ரைஸ் கண்டிப்பாக. ஓகே, காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த சிக்கன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சிக்கன் வந்து புதுசு பழசதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சிக்கனில். ஏன்னு சொன்னால் சிக்கன் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சிக்கனில் வந்து ஒரு வாசம் வரும், ஆனால் சிக்கன் வந்து நல்லா இருக்குது. அப்படியே இந்த ரைஸோட இந்த சிக்கனையும் எடுத்து இந்த கறியும் கொஞ்சம் குழப்பி அப்படியே வாக்கி வச்சா ஆஹாஹா. பார்ல அடுத்தது வந்து அதை ஹேர்ன்னு சொல்லுவாங்க அரபில், வெள்ளரிக்காவா. சலட் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க. சலட் வந்து யாரும் சாப்பிடலாம் தானே. இது கரட் போட்டிக்கிறாங்க. அடுத்து ஒனியன் அப்படியே மிக்ஸ் பண்ணி இதில் சாப்பிட வேறு லெவலில் சாப்பிட்டு பார்ப்போம். நம்மளோட ஃபேவரட் ஃபுட் அப்பளம். எங்களை மாதிரி பசங்களுக்கு தான் அப்பளத்தோட அருமை வந்து தெரியும். பாயாசம்னு சொல்லி இவங்க வந்து இவங்களோட ஸ்பெஷல். ஏன் இது ஸ்ரீலங்கா ஈக்கி தான் கேரளா ஸ்டைலில் வந்துருக்காங்க பாயாசம்னு சொல்லி பிடிப்பா. வேற லெவலுங்க. இது வந்து ஏலக்காய் போட்டிக்கிறாங்க, நூடுல்ஸ் போட்டு செஞ்சுக்காங்க, நட்ஸ் கொஞ்சம் போட்டிக்கிறாங்க. நட்ஸ்ன்னு சொன்னால் பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி கொஞ்சம் சுகர் போட்டிக்கிறாங்க. இனிப்பாக இது அடிப்பொலி. இவங்க சவுதியில் வந்து 10 வருஷமாக அவங்க வந்து ஹோட்டல் செய்கிறாங்க. ஆனால் நல்ல ஹோட்டல், நல்ல தரமான சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க. செம்மங்க வேற லெவல். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் இவங்கள்ட்ட வந்து பரோட்டா, பிட்டு, இடியாப்பம் இதெல்லாம் வந்து இருக்குது. நம்மளோட ஸ்ரீலங்கன் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்றது நாங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற ஃபுட் தான் அது. கண்டிப்பாக அந்த ஃபுட்டை நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன் எப்படி. இது பார்த்தீங்களா, இந்த மசாலாவில் ஒரு துவைச்சி ஒரு எடுவை அப்படி துவைச்சி எடுத்து அப்படியே எடுத்து வாக்கி வச்சவன் சொன்னால் வேற லெவலா. ஓகே காய்ஸ், என்னன்னு சொன்னால் சாப்பிட்டு முடிஞ்சு இங்கே டூ மச் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டு முடிஞ்சு நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து வீடியோவில் வ்ளாகில் வரும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வராக்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தர சப்ஸ்கிரைப் ஒவ்வொன்று தான், நீங்கள் தர லைக் ஒவ்வொன்று தான் நம்மளுக்கு வந்து அடுத்த வீடியோ செய்யக்கூடிய மோட்டிவேட்டாக இருக்குது. கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன்னு கீழே இந்த ரெஸ்டாரண்ட்டை நேமையும் லொக்கேஷன். ரியாத்தில் இருக்கிறவங்க வந்து இந்தியாவில் சைட் வரும்போது கண்டிப்பாக இது மொன்சியா, இந்த இடம் வந்து மொன்சியான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வரும்போது இந்த இந்தியன் கேரளா ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீ கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடம் இந்த விடைபெறுவது மிஸ்டர் இர்ஷி.